நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் அவங்க பீட்டர். இன்றைக்குரிய தாட் ஃபார் த டே: ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம். இதோட ஷார்ட் அண்ட் சிம்பிள் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெய்பர்ஸ், ரிலேஷன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸு நிறைய சுச்சுவேஷன்ஸில் அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ஹெல்ப்பை நம்மளால் அவங்களுக்கு பண்ண முடியுங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் சில சுச்சுவேஷன்ஸில் நம்மளுடைய பர்சனல் திங்ஸ்னால இல்லைனா மற்ற ப்ரையாரிட்டினால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தப்பு, அந்த மாதிரி இருக்கிறது பாவம். அதனால் நம்மளால் எந்த சுச்சுவேஷன்ஸில் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அது கட்டாயம் நம்மளே முன் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் வச்சு ஒரு சிம்பிளான டிஷ். மட்டன் சுக்கான்னு கூட இதை சொல்லலாம். ஆனால் நிறைய டைப் ஆஃப் மட்டன் சுக்காவில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். ஒரு 4 இன்க்ரீடியன்ட் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து எங்கள் பாட்டி, நான் ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ஊருக்கு போகும்போது பாட்டி பண்ணுவாங்க. அவங்க இதே மெத்தடில் தான் பண்ணுவாங்க. நம்ம அடிஷ்னலாக மசாலாஸ் ஆட் பண்ண என்ன ஆகுதுன்னா அதோட டேஸ்ட் வந்து போயிடுது. இப்போ நம்ம மட்டன் சுக்கா அப்படிங்கும்போது வத்தல் பொடி மட்டும் நம்ம போட்டு பண்ணோன்னா அதுலேருந்து வர்ற ஃப்ளேவர், அதுலேருந்து வர்ற டேஸ்ட்டு, நம்ம அது கூட மல்லிப்பொடி, மற்ற கரம் மசாலா, மற்ற நம்ம ரோஸ்ட் பண்ணி எதாவது அரைச்சி போட்டாலுமே அதோட டேஸ்ட் மாறிடும். ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மட்டன். இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். எதுவுமே நம்ம அடிஷ்னலாக சேர்க்கக்கூடாது. சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வத்தல் பொடி, சீரகம், இது மட்டும்தான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இன்றைக்கி அதை வச்சு தான் பண்ண போகிறோம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். தண்ணி சேர்க்காமல் நல்லா ட்ரையான ஒரு டிஷ்ஷு. ரைஸுக்கு நீங்கள் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு டிஷ் இது. மட்டனும் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போது பண்ணுறது எல்லாமே மட்டன் மசாலா, அதில் மல்லிப்பொடி எல்லாமே போட்டு தான் பண்ணுறோம். அது டிஃப்ரெண்ட் ஸ்டைல், இது டிஃப்ரெண்ட் ஸ்டைல். இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு 3 லிட்டர் ப்ரெஷர் பேன்லேயும் பண்ணலாம், இல்லைனா ஒரு 5 லிட்டர் குக்கர் எது இருக்கோ அதில் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். மட்டன் சுக்கா நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் தான் நல்ல டேஸ்ட் வரும். ஒரு 50 ml நல்லெண்ணெய் நம்ம முதல்ல சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானவுடனே 1 டீஸ்பூன் கடுகு, அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் நம்ம சேர்ப்போம். கருவேப்பிலை, ஒரு கை கொத்தளவு கருவேப்பிலை. இதையும் நம்ம எண்ணெய் சூடானோடனே இந்த 3ஐயும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நம்ம சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் மட்டன் சுக்கா நல்ல டேஸ்ட் வரும். அதனால் ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 50 சின்ன வெங்காயம் வர்ற மாதிரி எடுத்து அதை நல்லா நறுக்கி நம்ம சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூடு நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சோடு தான். ஒரு சின்ன கையளவு இஞ்சி பூடையும் நம்ம ஒரு நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சேர்த்துருவோம். பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற நம்ம மெதுவாக இதை வதக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதிலே தான் மட்டன் போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தாலே போதும். இந்த டைமில் இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு நான் இப்போ சேர்க்குறேன், அப்புறம் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் மிளகாத்தூள், இது பார்த்திங்கன்னா 2க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. காஷ்மீரி தூள் வந்து நல்லா டார்க்காக இருக்கும், இது வந்து லைட் ரெட்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்குவோம். அதாவது நம்ம காஷ்மீரி தூளும் நார்மல் சில்லி பவுடர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, ஒரு நல்ல கலர் கொடுக்கும் காஷ்மீரி சில்லி நம்ம சேர்க்கும்போது. அதனால தான் நம்ம காஷ்மீரி சில்லி. அது இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் நார்மல் வத்தல் பொடி போட்டாலே போதும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற 1 கிலோ மட்டனை இதில் சேர்த்துடலாம். நல்லா 3 தடவை கழுவி வச்சுருக்கிற இந்த மட்டனை நம்ம இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே நம்ம வேக விட போகிறோம். இந்த மட்டன் சுக்காவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இந்த மாதிரி எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. எது சேர்த்தாலும் டேஸ்ட்டை வந்து மாற்றி விட்டுரும்.
நிறைய மட்டன் குழம்புல பெருஞ்சீரக பொடி நிறைய சேர்ப்பாங்க. ஆனால் இந்த சுக்கான்னு வரும்போது வெறும் வத்தல் பொடியும் நம்ம சீரகம், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் இது மட்டும்தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, ரெட் கலரில். இது ஏன்னா நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்ததுனால. இதை நம்ம நல்லா தண்ணியே ஊற்ற வேண்டாம். இதை அப்படியே நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் குறைச்சி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். நம்ம 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். மட்டனை பொறுத்து மாறும். நல்ல இளங்கறினா 15 நிமிஷத்துலேயே வெந்துடும். நான் இப்போ 20 நிமிஷம் வச்சுருக்கிறேன். திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும் மட்டன். இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், நல்ல ஹீட்டில் இருக்குது. மட்டன் நல்லா வெந்த மாதிரி இருக்குது. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம தண்ணி ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி ஊற்றலை, எண்ணெய் மட்டும் ஊற்றிருந்தோம். ஆனால் பாருங்கள், நல்லா தண்ணி வந்திருக்கு. மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்குது. நம்ம மட்டன் சுக்காக்கு தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ மட்டன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அப்படியே சாப்பிட்றலாம். இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம நல்லா வற்ற விடணும். வற்ற விட்டால் தான் அந்த மட்டன் சுக்காக்குரிய கன்சிஸ்டன்சிங்கிறது கொஞ்சம் நல்லா திக்காக அப்படியே இருக்கும். ஸோ அதில் வர்றதுக்கு இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுருவோம். அப்பப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை லைட்டாக கிண்டி விடுவோம். கிண்டி விட்டோன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். வற்றிட்டு ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா நம்மளுக்கு ரெடி ஆகும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உங்களுக்கு கிரேவி வேணும்னா அப்படியே எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் ஒரு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த கன்சிஸ்டன்சி, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைஸில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா இதிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். இல்லைன்னா இன்னும் நல்ல ட்ரையாக வேணும்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. இந்த பாருங்கள், இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இப்போ வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் போதுங்கிறதுனால நான் இதிலே ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான கன்சிஸ்டன்சி. இதை நம்ம ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இதோட திக்காக வேணும் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல ட்ரை ஆயிரும். நம்ம கடையில் வாங்குகிற மட்டன் சுக்காலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி இருக்காது, நல்ல ட்ரையாக இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை, இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். டேஸ்ட்டு எப்பா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆஃப் நைட்டு இறக்குறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் கூட சர்வ் பண்ணோன்னா அருமையான மட்டன் சுக்கா. எனக்கு இந்த கிரேவி வேணுங்கிறதுனால இப்போவுமே நான் ஆஃப் நைட்டை. உங்களுக்கு நல்லா திக்கு சுக்கா வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. சூப்பராக இருக்கும் மட்டன் சுக்கா. அருமையான சிம்பிளான மட்டன் கிரேவி, மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ப்ரிப்பரேஷன் டைமு ரொம்ப கம்மி. மட்டன் வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம குக்கரில் வைக்கிற டைம் தான் தவிர வேறு எந்த டைமுமே கிடையாது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.